ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் லைட் ஆஃப் சிட்டி திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலையில் எழும்பி பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். பாடுகிறது பெருசல்ல, ஆராதனை நடத்துகிறது பெருசல்ல. துதி எங்கே இருந்து எழும்பணும்னா இருதயத்திலிருந்து தான் எழும்பணும். துதி இருதயத்திலிருந்து எழும்பிச்சுன்னா சிங்காசனத்தில் 7 விளக்குகளுடைய நடுவில் உலாகுறவர் இங்கு இறங்கி உலாவுவார். அதனால என்னுடைய அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் துதியுங்கள். மனிதன் பார்க்கிற வண்ணமாய் கரங்களை தட்டாதீர்கள். இருதயத்தின் வாஞ்சை ஒவ்வொரு வரிகளும் உங்களை தொட்டால் அதிகமாய் மனிதருக்கு நன்றி செலுத்தாதீங்க, பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா அவர் தான் சகல மகத்துவத்துக்கும் உடையவர். ஆமென். ஆனால் இன்னைக்கு காலையில் பாடும்போம் இருதயத்தை பரிசுத்த ஆவியாருக்குள்ள ஊற்றி நீங்க பாடினீங்கன்னா எந்த காரியத்தோட வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஆராதனை முடியும் போது பரிசுத்த ஆவியன் உங்களை சந்தித்து தான் அனுப்புவார். ஆமென். சேர்ந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் என்னை வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலையில் ஏசப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்தோத்திர பலி. ஏன்னா அவர் மட்டும்தான் ஸ்தோத்திரத்துக்குரியவர். அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னோன்னா ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழிகளையும் பாதைகளையும் கிருபையும் பரலோகத்தில் இருந்து வரும். அந்த ஏசப்பாவுக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லாமா? அதிகாலையில் அடுத்த பாடலை பாடுவோம். ஏசப்பா உங்க நாமத்தில்
இயேசுவின் நாமத்தினால தான் நம்ம நடக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் இயேசுடைய கிருபை. அவருடைய நாமத்தில் தான் சகலது நடக்கும். இன்றைய காலை பொழுதுலையும் நான் விசுவாசிக்கிறேன், லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் கிரைஸ்ட் மிஷன் சபையில இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதது ஏதாகிலும் இருந்தால் இன்று அதை இயேசு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சபையை விட்டு வெளியில போகும்போது அது நடந்ததாயிற்று என்று சொல்வீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் இங்கு ஜீவிக்கிறார். அவர் மரிக்கவில்லை, அவர் ஜீவிக்கிறார். அவர் ஜீவிக்கிறதுனால் அவருடைய ஜீவனை தந்தருளுவார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம் இந்த பாடலை. இதையும் இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து பாடுவோம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. நோய்கள் தீருது, பேய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சென்ற பேய்களோடுது, நோய்கள் தீருது, இந்த பாவங்கள் பாண்டோடுது. நோய்கள் தீருது, நோய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. துன்பக தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பக தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடு சேர்ந்து நோய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. நோய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, சாபங்கள் பாண்டோடுது. மந்திர சூனியம் செய்தில கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தறிவார். மந்திர சூனியம் செய்தில கட்டுகள் இன்று நம் இயேசு உடைத்தறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா புஸ்தத்தை நாம் ஜெயித்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இந்த இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. நோய்கள் தீருது, நோய்கள் தீருது, பாவங்கள் பாண்டோடுது. சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா உந்தன் சாத்தானி சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா உந்தன் உயிர்த்தெழுதலை உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில்
அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சேர்ந்து சொல்லலாமா? லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் மிஷன் சபைக்குள்ள வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இந்த காலை பொழுது ஆராதிக்கும் போது இந்த தேசம் முழுவதும் இந்த உலகத்துக்கு ராஜாவாய் வந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய சபையை குறித்ததான ஒரு தெய்வீக அறிவு இந்த தேசத்தினுடைய 4 பக்கங்களிலும் தேவ தூதர்களை அனுப்பி அவருக்கு சித்தமான ஜனத்தை சபையில் கொண்டு வரும்படிக்கு அவர் அந்த சிந்தனையை அநேகருடைய இருதயத்தில் இந்த காலை பொழுதிலே போடுகிறார். ஆமென். சிறு கூட்டமாய் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், பெருகுவீர்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அந்த வசனத்தின்படி பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சேர்ந்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மந்திரங்களினாலும் சூனியங்களினாலும் கட்டுகளினாலும் அநேகர் இந்த தேசத்துக்குள் இருந்த பொழுது எங்களை விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை துதிக்கும்படிக்கு சிறு கூட்டமாய் எங்களை இந்த இடத்துல ஏற்படுத்தினீரே, அதற்காக நன்றியப்பா. அடுத்த பாடலை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தை மீட்டெடுக்க வரப்போகிறவர் இஸ்ரவேல்ல தான் வருவாராம். வேதவசனத்தை வாசிச்சிருக்கீங்க இல்ல என்னுடைய ஜனமே? அவர் இஸ்ரவேல் தேசத்துல வரும்போது அவருக்கு உண்மையாய் அவரை பின்பற்றி நம்மளை கூப்பிட்டு போவாரு. நம்மளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு தானே. அநேகர் நம்மளுக்கு சீட்டு கொடுக்கல, ஆனால் இஸ்ரவேலின் தேவன் நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய மனிதன் நம்மளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தா அந்த இடத்தை எப்ப வேணா எடுத்துருவான். ஆனா இட்ஸ் a permanent place Jesus Christ will be made 2025 years ago. ஆமென். அவர் நம்மிடத்தில் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த பாடலை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, அளவில்லா அன்பிற்காக நன்றி, நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு ஏசப்பாவுடைய பலத்தை நீ தந்ததற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ
தந்ததற்காய் இயேசுவே இயேசுவே சேர்ந்து இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளுகிற பந்தியில் தள்ளினவர் மாட்டில் இன்னொரு பந்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ண போகிறார். அன்பாக கனம் பண்ணி சேர்ந்து எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மாட்டில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் இயேசுவுடைய ரட்சிப்பை உயர்த்திடுவே என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன். வேதம் சொல்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குதும் இல்லை தூங்குதும் இல்லை. ஏன்னா அது ஏசப்பாவுடைய ராஜ்யம். ஏசப்பாவுடைய ராஜ்யத்தில் காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குறதும் இல்லை. பூமியில் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சபையை ஏற்படுத்துவார், ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்துவார், ஒரு ஊழியக்காரை ஏற்படுத்துவார். அவர்களுடைய சபையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட தேவதாசர்களுடைய அண்டரில் நம்ம இருக்கும்போது நமக்கு அந்த வார்த்தை நேரே திருப்பி இப்படி தான் கொடுப்பார். லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் சபையை காக்கிறவர் உறங்குறதும்
சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எத்தனை பேர் லைட் ஆஃப் சிட்டி இன்டர்நேஷனல் சபையில் இருக்கீங்க? அவங்க எல்லாம் சேர்ந்து கரங்களை ஷேக் பண்ணி, இஸ்ரவேலை காக்கிறவர் நம்மை காக்கிறார். ஒரு ஊழியக்காரரோடு நம்ம சேர்ந்து நின்று ஒரு ஆலயத்தில் நின்றால் அவரை இஸ்ரவேல் காக்கப்படுவதாக. அவருடைய அண்டர்ல நம்ம இருக்கோம். எத்தனை பேர் சேர்ந்து அந்த ராஜா நம்மை மகிமைப்படுத்துவா? ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை நம்ம கடந்த 2 வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த 3வது வாரமும் அந்த வார்த்தையை நம்ம ஃபர்தராக நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த உடன்படிக்கையின் வார்த்தை, இந்த வாக்குத்தத்த வார்த்தையில் நான் குறிப்பாக 3 காரியங்களை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆமென். அதில் முதல் காரியம் உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கை என்பது மிக மிகவும் முக்கியம். இந்த உடன்படிக்கை தான் கர்த்தரையும் நம்மையும் இணைக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவை இது உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட திருமணம் ஆகும்போது அதுக்கு முன்பாக நிச்சயம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. என்னதான் பண்ணாலும் திருமணத்தை அன்னைக்கு ஒன்று செய்வாங்க. என்ன தெரியுமா? ஓகே, 2 பேர்கிட்ட மைக்கை கொடுத்து ஓகே அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட ஓகே அந்த உடன்படிக்கையே கேட்பாங்க. உடன்படிக்கை சொல்லுவோம், இன்று முதல் ஆல்பர்ட் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா வாக்கு கொடுப்போம். ஓகே, என்னுடைய துணைவியா, இவங்க தான் என்னுடைய துணைவி. ஓகே, என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சாவிலும் ஓகே எங்கே போனாலும் வேலைக்கு போகிறத தவிர விட்டு மீதி நேரத்தில் எல்லா டைம்லையும் என்ன பண்ணுவேன், இவங்க என் கூட வச்சு நான் பார்த்துப்பேன். ஹல்லேலூயா. மனைவி அப்படி சொல்லுவாங்க, நான்சி ஆகிய நான் தினமும் பிரியாணி செய்து போடுவேன். ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உறவை என்ன பண்றாரு, உறுதிப்படுத்துறார். ஹல்லேலூயா. அதுதான் என்னது, உடன்படிக்கை. அப்ப இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்றார், முதலாவது சொல்கிறதான வார்த்தை, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை யாருக்கும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்றாரு? இஸ்ரவேல் ஜனமாகிய தம்முடைய ஜனத்திற்கும் அவருக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின் விவரமாது அதுக்கப்புறம் தான் பின்னாடி. ஓகேவா? அப்போ முதல்ல நான் என்ன சொல்றேன், நான் உடன்படிக்கை பண்றேன் ஆல்பர்ட் ஆகிய நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் என்னுடைய வாழ்விலும் சாவிலும் எல்லாத்துலயும் என்ன பண்றேன், ஃபர்தரா எல்லாத்தையும் சொல்றேன். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்போ என்ன உடன்படிக்கைன்னு சொல்றாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். இதுல நமக்கு பிடிச்ச வார்த்தை, அதிசயத்தை செய்தாலும் எல்லாம் ஜனங்களுக்கு முன்பாக செய்யணும். அப்படிதானே? ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் பார்த்தீங்களா ஒரு ஃபோனை வச்சுட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துன்னு தெரியுதுங்க அங்கங்க. எதுக்கு தெரியுமா? எப்படியாச்சும் ஃபெமிலியர் ஆயிடணும், பிரபலமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்களா வீடியோ அங்கங்கே எல்லாம் என்னென்ன சோஷியல் மீடியா வருதோ எல்லா இடத்துல வீடியோ, என்னென்ன வீடியோவை போடுறாங்க, கோலம் போடுறது போடுறாங்க, தண்ணி. ஓகே, இதில் ஹைலைட் என்னதுன்னா, ஓகே சுட தண்ணி வைப்பது எப்படி, இதுக்கு இருக்கிற வியூஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ். எதுக்கு? வெந்நீர் போடுறதுக்கு. அப்போ பாருங்க, வெந்நீர் போட தெரியாத கூட ஒரு ஆள் இருக்கிறான், அதையும் பல லட்சம் பேர் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அப்படியாக தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளும்படியாக அநேக காரியங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் எப்படியா இருக்கணும்னா பிரசாபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேகர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் எல்லா ஜனங்கள் காணும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில நான் அற்புதங்களை செய்வேன்.
ஹல்லேலூயா. இது முதலாவது வாக்குத்தத்தத்தை, உடன்படிக்கை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது காரியம் அவர் சொல்லுகிறார், ஆமென், உன்னோடே கூட இருந்து. இரண்டாவது வார்த்தை, தேவன் நம்மோடு கூட என்றும் இருக்கிறவராய். எல்லா சூழ்நிலையிலும் நான் சொன்னது போல இன்னைக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஓகே, கணவன் மனைவியாக இருந்திருக்கிறேன். ஓகே, 24 hours கூட மனைவி கூட இருக்க முடியுமா? அப்புறம் சாப்பாடுக்கு யார் சாப்பாடு காசு கொடுக்குது? அப்படிதானே? என்ன பண்ணோம்? ஒரு வேலைக்கு போகணும், ஒரு தொழில் போகணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தரை விட்டு வேறத்தரை என்ன பண்ணோம்? வெளியில போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடே கூட இருந்து. 24 மணி நேரமும் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும். அவர் இருக்கிறனால தான் இன்னைக்கு நாம் நிலை பெற்று இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் இமை பொழுது கைவிட்டா கூட நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியா நம்மோட கூட இருந்து அவர் சொல்றாரு, நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த பயங்கரம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பயங்கரம் என்பது அதை இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் எதிர்பார்க்கல, இப்படியெல்லாம் நடக்கும், இது இப்படி இது இடிச்சுக்கிட்டு இப்படி நடக்கும்ன்ற சொல்ல இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த வருஷத்துல நமக்கு நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்கள்ல நம்ம இந்த உடன்படிக்கை தேவன் யாரோடு செய்தார், அவர்கள் உடன்படிக்கை செய்ததனால என்னென்ன அதிசயங்களை தேவன் செய்தார் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். குறிப்பாக யோசுவாவினுடைய வாழ்க்கையில கர்த்தர், நான் உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக தேவன் யோர்தானை 2ஆக பிளந்து, ஆமென், அந்த ஜனங்களை யோர்தானை கடக்க செய்தார். அதன் மூலம் யோசுவாவை என்ன பண்ணார்? ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதே உடன்படிக்கை செய்தார். நான் எல்லா ஜாதிகளுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். உன்னை பெருகவே பெருக பண்ணி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல கூட அதை குறித்து நம்ம தொடர்ந்து அதை நம்ம பார்க்கும்போது வாசியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசியுங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு மீண்டும் பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஹல்லேலூயா. தேவன் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நீ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவாய். அதுக்கு 2வது வசனம் வாசிக்கும்போது உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மிகவும் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் என்று சொல்லி தேவன் இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் போது நல்லா யோசித்து இதுதான் சொல்லுவார். ஆமென். அவர் ஒரு வார்த்தையை சொல்றார்னா அதில் ஒரு நோக்கம் இருக்கும், அதில் ஒரு முகாந்திரம் இருக்கும். சில டைம்ல நம்ம சொல்ற வார்த்தையெல்லாம் எப்படி தான் இருக்கும்? மற்றவங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு தான் இருக்கும். சில வேளை ஒரு பிரச்சனையோடு வருவாங்க, சில கஷ்டத்தோடு வருவாங்க. அவங்க வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாழ்க்கை எல்லாம் மாறும், நன்மையாக ஆயிரும், எல்லா சூழ்நிலையும் மாறும் ஒரு நாள், அதனால் இங்கே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதலாக ஒரு 3-4 வார்த்தை சொல்லி அனுப்புவோம். அவங்கள ஆறுதல் படுத்தி அனுப்புவோம். ஆனால் அவங்களோட கூட இருந்து நாம் எல்லாத்தையும் செய்வோமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி தானே? நீங்கள் எத்தனை பேர் யாரெல்லாம் சோகமாக வராங்களோ அவங்க கூடயே போய் இருந்து 2 நாள் கூட இருந்து அவங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டு வர ஆள் மட்டும் ஒரு அழியிலே சொல்லுங்கள்.
என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு அமைதல். அப்ப யாரும் என்ன பண்ண முடியாது, யாருடைய வாழ்க்கைக்குள்ள போய் அவருடைய வாழ்க்கையில நம்ம சரி பண்ண முடியாது. அப்போ சில வார்த்தைகள் நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சில வார்த்தைகளை நம்ம பேசுவோம். இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் 99 வயதாயிட்டான், குழந்தை இல்லை, அவனுக்கு ஒரு வாரிசு இல்லாதபடி அவனும் சாராலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மிகவும் மன வருத்தத்தோடு கூட இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாவேன் என்று சொல்லி, தகப்பனாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வாக்கு தத்தத்தை அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்லல, அவனை அந்த கவலையில் இருந்து அவனை அந்த டெம்பரரியாக அவனை ரிலீஸ் பண்றதுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லல. உண்மையாகவே தேவன் அவனுக்கு என்ன செய்ய நினைத்தாரோ, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தாரோ அதை தான் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அதை தான் தேவன் உடன்படிக்கையாய் அவனுக்கு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்துவதற்கு அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை செய்து முடிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, நிச்சயமாகவே அதிசயத்தை செய்யும்படியாக தேவன் இந்த வருடத்துல தேவன் இந்த சபைக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்கும் போது, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பிகாஸ் 99 வருடங்கள் அவன் கடந்து வந்த பாதையில் அதற்காக அநேக நாட்கள் அவன் ஏங்கி கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை, அந்த காரியம் அவனுக்குள்ளாய் ஒரு பெரிய கவலையை கொடுத்தது. நீங்க அந்த அதிகாரத்துக்கு முன்பாக நீங்கள் வாசிப்பீர்களானால் அதை குறித்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை தேவன் அவனுக்கு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான குவாலிட்டி அவனிடத்துல இல்லை. அப்படிதானே? ஹல்லேலூயா. இங்க வாசிக்கும் போது 17வது வசனம், அப்பொழுது ஆபிரகாம், ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஓகே நான் என்ன பண்ண போறேன், சாராலையும் ஓகே நான் அவளை தாயா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து என்ன பண்றான், சிரிக்கிறான். என்ன பண்றான்? சிரிக்கிறான். நகைத்து அப்படின்னா இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், நகைத்து என்பது ஆண்டவரை பரியாசம் பண்ணியோ இல்லை ஆண்டவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அப்படி இல்லை. அவனுடைய வேதனை, வருத்தம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ திடீர்னு உங்ககிட்ட நீங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப வேதனையில் இருக்கேன், பொருளாதார காரியத்தில் ரொம்ப துவண்டு போய் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ உங்ககிட்ட சிஸ்டர் நீங்கள் ஒரு காண்டோமினியம் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க? ஓகே, அது அந்த 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 சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா, அது சொல்கிறவங்கள இழிவுபடுத்துவதற்காக சிரிக்கவில்லை. அவங்களுக்குள்ள என்னால் ஒரு சின்ன பொருளாதார, ஆல்ரெடி நான் கடனில் இருக்கிறேன், அநேக பிரச்சனையில் இருக்கிறேன், இந்த டைமில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க போகிறீங்க, அதுவும் HDB கூட இல்லை, காண்டோமினியம் எடுத்துவோனே. ஐயோ இப்போல்லாம் காண்டோமினியம் எவ்வளோ 1000 பிரதர்? 1000K மேலே போயிடுச்சு, மில்லியனில் இருக்குது. இங்கே ஆல்ரெடி 500K கடன் இருக்குது, எப்படி வாங்குறது? அப்போ அந்த வார்த்தை அவனால் ஜீரணித்து கொள்ள முடியல, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. முகரசுது அப்படின்னு சிரிக்கிறான், அவனால் அந்த வேதனையை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆனால் அவன் அந்த வார்த்தையை கேட்கும்போது அவன் எவ்வளோ அளவுக்கு விசுவாசித்தான் தெரியல, ஆனால் கர்த்தர் அவன் மேல் வைத்திருந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை சில வேளை நம்ம கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்ள, அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான குவாலிட்டி நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும் எனக்கு எத்தனை வயசு, 99 வயது. சாராலும் இதே ஆக்ஷனை தான் செய்யறா, அவளும் நகைக்கிறாள். ஏன்னா அவள் சொல்றா, நான் வயது சென்றவளா இருக்கிறேன், எனக்கு நார்மலா இருக்கிற மாதவிடாய் நின்று போயிற்று, இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, இது என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எந்த ஒரு சாத்தியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. சில வேளை
நாமளும் அதே போல் அநேக காரியங்களில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வராது. இது எங்கே நடக்குமோ, எப்படி இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது எப்படி செய்ய முடியும் என்ற அநேக கேள்விகள் நமக்குள்ளே வரும். போன வாரம் சண்டே கூட மாலை ஆராதனையில் இது குறித்து நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆமீன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, லூக்கா 1ஆம் அதிகாரமா வாசிங்க. தேவன் ஆசாரியனாகிய சகரியாவுக்கு தேவன் வார்த்தையை கொடுக்கும்போது, வாசியுங்கள். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே சகரியாவே பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய். இப்ப இந்த வார்த்தை ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சகரியாக அந்த ஆசாரியனுக்கு தேவதூதன் கொடுக்கிறார். அங்க ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிருக்கணும், சந்தோஷமா, ஓகே ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் இதுக்காக தான் நான் வேண்டிக் கொண்டிருந்தேன், உம்மிடத்துல விண்ணப்பம் செய்தேன், இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற்ற போறக்காய் நன்றி அப்படின்னு சகரியா சொல்ல. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். ஹல்லேலூயா. சகரியாவுக்கு வந்த வார்த்தை எப்படிதான் இருக்குது, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுமானா அவனுக்கு என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. கரெக்டா? அங்க ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போதே என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ பல நாள் இதற்காக ஜெபித்து இருக்கிறாய், இந்த வேண்டுதலை நான் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சகரியாவால் அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அவன் சொல்றான், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறார். அப்போ அவனுடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு ஒரு குழந்தை வேணும், நானும் மற்றவங்களை போல தகப்பன ஆகணும், என்னுடைய மனைவியும் தாயாகணும்னு இருதயம் சொல்லுது. ஆனால் சிந்தனை என்ன தெரியுமா சொல்லுது, வயசாயிடுச்சு, உனக்கு என்ன பண்ணாது. ஹல்லேலூயா. சில வேளை நம்முடைய சிந்தனை என்ன பண்ணோம்னா இப்படிதான் சொல்லும். மனசு ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு மனசு சந்தோஷமா, இப்போ ஆண்டவர் நல்ல வார்த்தையே எனக்கு கொடுத்திருக்கிறாரு, நிச்சயமா இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய போறாருன்னு தோணும். ஆனா 5 நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நோ நோ நோ, அப்படிதானே? இங்க சகரியாவுக்கு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை அவன் ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனசு கேட்குது, ஆனா சிந்தனை அவனை அதை ஏற்றுக்கொள்ள விடல. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவரே வந்து சொல்றாரு, ஓகே உனக்கு எலிசபெத் தாயாக போறா அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை அவள் கொடுக்கும்போது அவருடைய சிந்தனை சொல்லுது, இது நடக்காது அப்படின்னு சொல்லு. அப்போ சிந்தனையில நடக்காதுன்னு சொல்றவன் எதுக்கு ஜெபிக்கணும்? கரெக்டா? அவனுக்கு தெரியும் அவன் வயதானவன், எலிசபெத் வயதானவள், எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சிந்தனை சொன்னா அப்ப எதுக்காக ஜெபிக்கணும்? எதுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யணும்? அப்போ இருதயம் வாஞ்சிக்கிறது, ஆனால் சிந்தனை என்ன பண்ணுது, இது நடக்காது என்ற காரியத்தை அவனுக்கு சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்ம மாம்சமாய் நம்முடைய சிந்தனை வைத்து நம்ம யோசிப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் தேவதூதன் கொடுக்கிறதான வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம், அவன் சிந்திக்கிறான், அவன் மாம்சமா யோசிக்கிறான், அவன் சயின்டிபிக்கா யோசிக்கிறான். அல்லேலூயா. தேவன் அறிவியலையும் தாண்டி மேலான தெய்வம். அல்லேலூயா. நேற்று நான் வச்சு இந்த ஸ்டேட்டஸை பார்த்து, என்னுடைய வீடியோவை பார்த்து என்னுடைய கிளாஸ்மேட் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க.
ஓகே, இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு இயற்கை தான் கடவுள், இயற்கையை மிஞ்சி ஒன்றும் இல்லை, சயின்ஸ் தான் மேலானது அப்படின்னு சொல்லி அப்போது அவர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. வாட் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். ஒவ்வொருக்கு ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு ஐடியாஸ், ஒவ்வொரு விஷயத்தில் நம்பிக்கை இருக்கும். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், இயற்கையை காட்டிலும், அந்த இயற்கையை படைத்ததும் தெய்வம், அந்த இயற்கை மூலம் அறிவியலை கண்டுபிடிக்க மனுஷனுக்கு மூளையை கொடுத்ததும் தெய்வம். ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு தேவன் ஞானம் கொடுக்கலன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்படிதானே? இப்போ நான் ஒரு விஷயத்தை செய்யறேன், இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுறேன், இப்போ இந்த பேசுறதுக்கு ஞானம் யார் கொடுத்திருக்கிறா? தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் ஞானத்தை கொடுக்கல நான் எப்படி பிரசங்கிக்க முடியும்? ஹல்லேலூயா. அப்போ ஒரு விஷயத்தை சயின்டிஸ்ட் ஒரு சயின்ஸை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை கண்டுபிடிப்பதற்கான ஞானத்தை தேவன் தான் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எப்பவுமே we have to accept it. அப்போ சில வேளை தேவன் அறிவலை இந்த சயின்ஸையும் தாண்டி ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இங்கே சகரியா இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆண்டவர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுக்க போறார். ஆனால் அவருடைய சிந்தனை சொல்லுது, நான் வயது சென்றவனாய் இருக்கிறேனே. இதே ப்ராப்ளம் தான் யாருக்கும்? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை செய்வாரானால் அதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். வேத புத்தகத்தில் உங்களுக்கு உதாரணமாக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக வாசியுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த உண்மையான வார்த்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். என்னாகும் 23ஆம் அதிகாரம் அவருடைய 19வது வசனம் இப்படிதான் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல, அவர் வாக்கு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பக்கத்துல ஒரு பார்த்து சொல்லுங்க, பொய் சொல்ல தேவன் அவர் மனிதர் அல்ல, மனமாற அவர் மனபூத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் வாக்கு தத்தங்களை கொடுத்தா மனசு மாறிக்கிட்டே இருக்கும். நானே கூட பிஜு பிரதர் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொன்னேன், இதை தரான்னு சொல்கிறாங்க, டக்குன்னு போய் எடுத்துன்னு வந்துடுங்க, கொஞ்ச நேரத்தில் மனம் மாறிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ஓகே நான் இந்த பொருளை எடுத்துக்கிறேன், ஓகே நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொன்னார். அப்போது நான் ஒரு 2 நாள் தான் டிலே பண்ணேன். 2 நாள் கழிச்சு அவர் இன்னொரு மெசேஜ் போடுறார், நான் இவ்வளோ காசு தரல, என்னால் இவ்வளோ காசு தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறார். குறைச்சிட்டார், ஒரு 50 வெள்ளியை குறைச்சிட்டார். இப்போ நான் அதை அன்றைக்கே செஞ்சுருந்தா எனக்கு என்ன வந்திருக்கும்? 50 வெள்ளி லாபமாக இருக்கும். 2 நாள் தாமதம் பண்ணதுனால 50 வெள்ளி லாஸ். அப்போ மனுஷனுடைய மனம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாறிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நைட்டு ஒன்று பேசுவாங்க, காலைல ஒன்று பேசுவாங்க. ஹல்லேலூயா. எல்லார் வீட்லையும் இது நடக்கும். நைட்டு வேற பிளான்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம், இது அப்படி பண்ணுறோம், இது எப்படி பண்ணுறோம், இது எப்படி பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முக்கியமாக இந்த 31ஆம் தேதி நைட்டு தான் பவர்ஃபுல்லாக இருக்கும். 31ஆம் தேதி நைட்டு அந்த ரிசல்யூஷன் எடுப்பாங்க பாருங்க. எவ்ரிடே we have to wake up early morning 5 am. 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், அரை அவர் ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை ஒரு காலவர் வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு தான் மேலே என்ன பண்ணுறோம்? வேலைக்கு போகிறோம். ஹல்லேலூயா. ரிசல்யூஷன் இந்த வருஷத்தில் பைபிளை படித்து முடிக்கிறோம். ரிசல்யூஷன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் நான் கோபமே படக்கூடாது, நான் கோபமே படமாட்டேன். ரிசல்யூஷன். நான் மற்றவங்க மனசு நோகும்படியாய் பேச மாட்டேன். ரிசல்யூஷன்.
என்னைக்கு 31 ரைட். அப்படியே அந்த தேவ பிரசனத்தில், ஆண்டவரே உம்மை போல நான் மாறுகிறேன் ஐயா, என்னுடைய வாயிலிருந்து ஒரு கடினமான வார்த்தையும் வராது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை எல்லாம் சுதந்திரித்து கொண்டு எல்லா ரிசொல்யூஷனையும் ஏற்றுக்கொண்டு நைட்டு ப்ரேயர்லாம் முடித்து வீட்டில் போய் தூங்கி மதியம் 12 மணிக்கு எழுந்துக்காத பிள்ளைய சனியனை இன்னும் கூட எழுந்துக்காம தூங்கிட்டு இருக்கிறேன். நைட்டு எங்க என்ன ரெசல்யூஷன்? ஆண்டவரே கொடுத்த வாக்கு வித்தின் few ஹவர்ஸ்ல, ஒரு சில மணி நேரங்கள்ல நம்முடைய வாக்கு மாறி போச்சு. ஹல்லேலூயா. நீ கவலைப்படாத மாமா மச்சான், நான் நாளைக்கு உனக்கு உடனே அனுப்பிச்சு விடுறேன். நீ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் போடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்கிட்ட சொல்லு. இது எப்போ 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 நைட்டு காலைல. ஓகே, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் இப்பொழுது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவர்களை எந்த சூழ்நிலை தொடர்பு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இது மனிதர்கள் கொடுக்கிறதான வாக்கு. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். என்னங்க ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். இங்க யோசேப்பு பானபத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தை யோசேப்பு விளக்குறான். அந்த விளக்கணும் போது அப்போ யோசேப்பு அந்த பானபாத்திரம் கிட்ட சொல்றான். 14வது வசனம் வாசியுங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். இதை யார் சொல்றானா? யோசேப்பு பானபத்திரக்காரனுக்கு சொல்றான். அவனுக்கு ஒரு நன்மையான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றான். ஓகே, மீண்டும் ராஜா உன்னை பானபத்திரக்காரனா அழைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ அவன் சொன்னபடியே ராஜா அவனை மீண்டும் அரண்மனைக்கு அழைக்கிறார். இப்ப யோசேப்பு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஓகே, நீ வாழ்வடையும் போது அப்படின்னா நீ மீண்டும் நல்ல நிலைமைக்கு வரும்போது என்னை நீ மறக்காம என்ன பண்ணு, ராஜாவிடத்துல போய் சொல்லு. இப்போ இந்த பானபத்திரக்காரனும் இங்க யோசேப்பு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அவன் அங்கே அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். அதனுடைய கடைசி வசனம். ஓகே, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அவனை மறந்து விட்டான். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவனுக்கு சொல்லி அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாக்க பண்ண யோசேப்பு துணையா இருக்கிறான். போக சொல்ல முடியே, என்ன மறந்துடாதடா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். நீ கவலைப்படாத, போனோடனே ஃபர்ஸ்ட் வேலையே என்னதான், உன்னை ரிலீஸ் பண்ணதான். ஆனா என்ன பண்ணியாச்சு? மறந்து விட்டான். இதுதான் மனிதர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை மறவாதவர். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போன வாரம் கூட நான் சொன்னேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு தேவன் கொண்டு செல்வதற்கு முக்கியமான ரீசன் என்ன நம்ம வாசித்தோம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை
நீங்க எகிப்திலே இப்படியே சாவுங்கன்னு ஆண்டவர் விட்டுல. அவர் நினைச்சிருந்தாருன்னா நீ சொல்ற பேச்சு உன்னோட கேட்கல, நீங்க இங்கேயே அடிமையா இருங்கன்னு விடல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாம் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அப்பதான் சொல்றாரு, இந்த ஜனத்தை நான் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போவேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்களை கானானுக்கு கொண்டு போறதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையை அவர் செய்து முடிக்க அவர் விரைந்தார். அப்போ தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா அவர் மறந்து போக மாட்டார். he will be wait. சில காரியங்களுக்காக அவர் தாமதிப்பார், ஆனால் செய்ததை சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இங்க நீங்க வாசிக்கும் போது அப்ப தேவன் குறிப்பாய் சொல்ற விஷயம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் ஏன் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றினார்னா, உடன்படிக்கை கொடுக்கும் போதே ஆண்டவர் ஒரு விஷயத்தை தீர்மானமா சொல்றாரு. நீங்க வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன வாசிங்க? ஆதியாகமம் 17:2 என்ன வாசிங்க? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் உடன்படிக்கை செய்தது. ஆனா அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமோடு கூட எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்ன விஷயம்? உத்தமனாயிரு. ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. ஓகே, இந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், அதுக்கு நீ என்ன உடன்படிக்கை எனக்கு செய்யணும்னா நீ எப்படியா இருக்கணும்? உத்தமனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இந்த வார்த்தையை கொடுத்து தான் தேவன் ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ தேவன் நிறைவேற்ற அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு காரணம் ஆபிரகாமும் எல்லா சூழ்நிலையும் உத்தமனாய் இருந்தபடினால தேவன் அந்த வாக்கு தத்தங்களை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நீங்க உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசியுங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. தேவன் இங்க ஒரு வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? காலேபுக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமமா என்னை பின்பற்றினபடியினால் அவன் போய் வந்த அந்த கானான் தேசத்துல அவனை சேர பண்ணுவேன். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை காலேபுக்கு தேவன் வாக்குத்தத்தமா கொடுக்கிறார். அவன் எந்த இடத்துக்கு போறான்னா, கானான் தேசத்தை அவன் வேவு பார்க்கும்படியாய். அந்த தேசத்துல ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டார், அங்க என்ன இருக்குது? பாலும் தேனும் ஓடுகிறதான செழிப்பான தேசம். அப்போ இங்க மோசே அங்க அனுப்புறாரு. மோசே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்யறார். ஆண்டவர் சொல்றார் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. அப்போ 12 கோத்திரம் இருக்கு. 12 கோத்திரத்திலையும் ஒரு ஆளை சூஸ் பண்ணி எங்க அனுப்ப சொல்றாரு? கானான் தேசத்திற்கு வேவு பார்க்க அனுப்புறார். போனது எத்தனை பேரு? 12 கோத்திரத்தில் ஒரு ஆள்னா எத்தனை பேரு? சத்தமா சொல்லுங்களேன். 12 பேர். ஆனா 12 பேர் போயிட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் யாருக்கு வாக்கு கொடுக்கிறாரு?
யோசுவாக்கும் காலேபுக்கு தான் முக்கியமா ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். யோசுவா லீட் பண்ண போறார், அதனால அவர் விட்டுருவோம். பட் காலேபுக்கு ஆண்டவர் குறிப்பா சொல்றாரு, இவன் என்ன பண்ண போறான், அந்த தேசத்தை சுதந்தரிக்க போகிறான், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இந்த காலேபுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாசிக்கும் போது யோசுவா அந்த புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே காலேபுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை மோசேயின் மூலம் ஆண்டவர் அங்கு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன பிறப்பிக்கிறார்னா, உத்தமமாய் தேவனுக்கு முன்பாய் இருந்த இந்த காலேபும் அவனுடைய சந்ததியும் எங்கே சுதந்தரிக்க வேண்டும், கானான் தேசத்துல அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு பங்கு கொடுக்கணும் சொல்லி அங்கே ஆணையிடுறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதே அதிகாரம் யோசுவா 14ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது வாசியுங்கள். முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அதுல லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. ஓகே, 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க. அப்பொழுது யோசுவா எபிரோனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனான எபிரோனின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை காலேபினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஏனால் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார், ஆனால் அதை அவர் நிறைவேற்றுகிற தெய்வம். இன்னைக்கு தேவன் நமக்கு இந்த வருஷத்துல தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் அதிசயங்களை செய்வேன். எத்தனை பேர் இப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். இங்கே காலேபுக்கு தேவன் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றினார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். என்னவா? ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. அறகுறையா சொல்லக்கூடாது, முழுமையா சொல்லுங்கன்னா ஆசீர்வாதம் தங்கணும். ஓகே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. யார் மேல தங்கும்? நீதிமானுடைய சிரசின் மேல். அப்போ காலேப் தேவன் சொன்னபடி அவன் உத்தமமாய் நடந்தபடியினால ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தேவன் நிறைவாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன் பிரகாரம் நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே காலேபுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷலான ஆஃபர். Why? சென்றவர்கள் எத்தனை பேரு? 12 பேர் அந்த தேசத்தை வேவு பார்க்க போனார்கள். ஆனா ஆண்டவர் காலேபை மட்டும் ஸ்பெஷலா சூஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமும் நீங்க வாசித்தது போல 14ஆம் அதிகாரம் அவருடைய 24ஆம் வசனத்தை மீண்டும் வாசியுங்க. என்னாகவும் 14:23-24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய தாசனாகிய காலேப்
வேறே ஆவியை உடையவனாயிருந்து. அப்போ தேவன் காலேபுடைய கட்டம் ஆண்டவர் சூஸ் பண்றாருன்னா, அப்ப காலேபுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறது? என்ன ஆவி இருக்கு? மீதி இருக்கிற 11 பேர்கிட்ட என்ன ஆவி இருந்திருக்குது? அப்போ அது கெட்டாவி இருந்ததோ கொட்டாவி இருந்ததோ, ஹல்லேலூயா, என்னென்ன ஆவி இருந்ததுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்ப இங்க காலேபு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, இவன் அந்த தேசத்துல சுதந்தரிப்பான், இவனும் அவனுடைய சந்ததியும் சுதந்தரிக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இவனிடத்துல என்ன ஆவி உண்டு? வேறே ஆவி உண்டு, மற்றவனிடத்துல அந்த ஆவி இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன ஆவி இருந்தது, இவர்களுக்கு என்ன ஆவி இருந்தது? வாசிப்போமா? நான் ஏற்கனவே சொன்னது போல 13ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். ஆண்டவர் இந்த 12 பேரை எங்க அனுப்பு? ஓகே, போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்து இப்போ என்ன பண்ணோம்? ரிப்போர்ட் பண்ணோம்ல. போய் தேசத்தை வேவு பார்த்துட்டாங்க. வேவு பார்த்துட்டு வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன ரிப்போர்ட் பண்ற? காலேப் என்ன சொல்றான் பாருங்க. 30ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் 30ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. இப்ரோயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை அதுல ஓகே 13ஆம் அதிகாரம் 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நம்ம உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் இந்த தேசத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதை நம்ம போய் என்ன பண்ண போறோம்? சுதந்தரிக்க போறோம். ஏனென்றால் தேவன் வாக்கு மாறாதவர். அவர் தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போவேன். அப்ப காலேபுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கு. அப்ப அவன் போயிட்டு ரிப்போர்ட் பண்றான் மோசேகிட்ட. சொல்றான், நம்ம உடனே கிளம்புங்க, இப்பே கிளம்பு போவோம். அந்த தேசத்தை பார்த்து வந்த பிறகு என்னால இங்க இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுவோம்? நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ காலேபுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னா, ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதான ஆவி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதான ஆவி. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன். அப்ப இவன் பார்த்து வந்து சொல்றான், அந்த தேசத்தை எளிதாய் நம்ம என்ன பண்ணிடலாம்? சுதந்தரித்துக் கொள்ளலாம். இப்ப கூட இருந்த ஆவியை பாருங்க, அடுத்த வசனம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு கூட எதிர்க்க நம்மால கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இது என்ன ஆவி? இது உருப்படாத ஆவி. இது என்ன ஆவி? அவிசுவாசம் உள்ள ஆவி. காலேபுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? விசுவாசம் உள்ள ஆவி. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேசத்துல குடியிருந்த ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். எல்லாம் ஜஜெண்டிக்கான பீப்பிள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இத பார்த்த உடனே மற்ற ஜனங்கள் என்ன தோன்றுது? ஐயோ, இவனுங்க கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்து போச்சு. ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தையும் மறந்து போச்சு. யோர்தானை பிளந்தது மறந்து போச்சு. எரிகோ கோட்டை உடைந்தது மறந்து போச்சு. ஹல்லேலூயா. கசப்பான தண்ணீரை மதுரமா எல்லாம் மறந்து போச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் அனுதினம் அதிசயங்களை செய்வார். ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டா போதும், அவ்வளவுதான் கப்பல் மூழ்கி போயிடும். அவ்வளோதான். ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ப்ரேயருக்கு வர மாட்டாங்க, வாட்ஸ்அப் காலில் ரிப்ளை வராது, ஆமேன் வராது. அப்போ உடனே நமக்கு தெரியும், கப்பல் கவுந்து போயிருக்குது. அப்போ அவங்க யாரை பார்த்துருக்குறாங்க? அங்கே சொல்லப்பட்டது, அவங்க யாரை பார்த்துருந்தாங்க? ராட்சசங்கள். ஹல்லேலூயா. ஏனோக்கின் குமாரரை பார்த்திருக்கிறார்கள்.
ஐயோ ஜூம் பிரேயர் இன்னைக்கு வரலையா? ஓகே ஓகே, அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஏனோக்கின் குமாரரை பார்த்திருக்கிறார்கள் இன்று. டெய்லியே வர ஆத்துமா இன்னைக்கு எங்க வரல? பிரேயருக்கு வரல. அப்ப எங்க போயிருக்குது இந்த ஆத்துமா? ஏனோக்கின் குமாரரை பார்க்க சென்றிருக்கிறார்கள். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆனா காலேப், ஏதேன் குமாரா இருக்கட்டும், நீ எந்த குமாரனா இரு, நான் அந்த தேசத்துல சுதந்தரிப்பேன். இதுதான் அவனுக்குள்ள இருந்த ஆவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் சொல்றான் நம்ம தேசத்தை சுதந்திரம், உடனே கிளம்பு. இந்த ஜனங்கள் ஐயோ எங்களால முடியாது, அது சொன்னா கூட போதாது. 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு உடனே கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு? நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு உன்னை கொண்டு போவேன். இதை கேட்டு இதை பார்த்து காலேபுக்குள்ள சந்தோஷம். எங்க போறோம்? கானான் தேசத்துக்குள்ள போறோம். இது அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் உள்ள ஆவி. விசுவாசம் இல்லாத ஆவி என்ன பண்ணிட்டு இருக்கிறது? ரா முழுவதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா ராமுழுதான் என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? அழுது கொண்டே தான் இருக்கும். இந்த ரிசல்ட் 2 பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆக்சுவலி 12 கோத்திரத்துக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறான், மீதியெல்லாம் அழுதுன்னு இருக்குது. காரணம், அவன் மகிழ்ச்சியா இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறதான விசேஷித்த ஆவி காலேபுக்குள்ள இருந்தது. மீதி இருந்தவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்களுக்குள்ள அவிசுவாசமான ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. உடனே நைட்லாம் அழுது புலம்பி உடனே யோசிச்சாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே 2வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். வேற அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும்? நைட்டு ஃபுல்லா அழுது, அடுத்து என்னது? நைட்டு ஃபுல்லா யோசிச்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த வாக்கு தத்தத்தை ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணார்ல, அவரை பிடிப்போம். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யார்கிட்ட? மோசே கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப மோசே தான் என்ன பண்றாரு? நடுவுல டிரான்ஸ்லேட்டர். ஹல்லேலூயா. இப்போ சர்ச் முடிஞ்சு வெளில போய் ஏதாவது ஒன்று ஆனா உடனே என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் இன்னைக்கு 2 ஹவர் உட்கார வச்சு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்க அங்கேயே செத்து போயிருப்பேன். ஆண்டவர் அதிசயத்தை செய்வாரு, பயங்கரமான காரியத்தை செய்வார்னு கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு. 3வது ஸ்டெப். முதல் ஸ்டெப் நைட்ல அழுதது. 2வது ஸ்டெப் நம்ம முறுமுறுத்து ஓடி போயிருவோம். அப்போ ஓடி போறதுக்கு கூட ஒரு தலைவன் தேவை. நம்பால விசேஷித்த ஆளுடையவர்கள். ஹல்லேலூயா. உங்களை கூட்டு போறதுக்கும் ஒரு ஆள் வேணும், மீண்டும் திரும்பி கொண்டு போறதுக்கும் ஒரு தலைவன் வேணும். உடனே டிசைட் பண்றாங்க. நம்ம இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா வாசிங்க. நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி வாசிங்க. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் சாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது. ஓகே, 2வது வசனம் சொல்லப்படுகிறது, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும். என்ன சொல்றாங்க? நான் இப்படி முன்னாடி போறதுக்கு பதிலு நான் அங்கேயே போய் சாவறேன்னு தானே சொல்றாங்க. இப்ப சாவ போறதுக்கு எதுக்கு தலைவன்? ஓகே, சாக போறதுக்கு எதுக்கு தலைவன்? இவங்க டிசைட் பண்றாங்க நம்ம அங்கே போய் சாவோம். அதுக்கு என்ன டிசைட் பண்றாங்க? நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம். இப்படிப்பட்ட ஆவிகள்
பார்த்து சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆவியும் இருக்கதான் செய்யுது. இப்படிப்பட்ட ஆவியும் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருக்கதான் செஞ்சாங்க. நான் நம்புறேன் நம்முடைய சபையில் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதான ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப காலேப் அந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு காரணம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த விசேஷித்த ஆவி அவனோடு கூட இருந்தபடினால் அவன் சுதந்தரித்தான். இன்னைக்கு நமக்குள்ள அத்தகைய விசுவாசம் உள்ள ஆவி இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வருஷத்துல அவர் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே காலேபுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி அவனை அந்த கானான் தேசத்துல உட்பிரவேசிக்க உதவி செய்தது. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற நமக்குள்ள அத்தகைய ஆவி வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது. சில வேளையில அடிக்கடி நம்ம பின்னாடி பார்க்கறது, நம்ம பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் விட்டு விலகி நம்மளை முன்னோக்கி கொண்டு போயிருக்கிறார். இன்னும் பின்னாடி திரும்பி பார்த்து அழக்கூடாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அப்படி நடந்தது, இப்படி நடந்தது. ஒரு சிலலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே சோகமாக இருப்பாங்க. ஏன் கேட்டால் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது நடந்ததெல்லாம் நினச்சிங்க அழுதுன்னு. எப்போ நடந்த விஷயம் அதை நினச்சி இப்போ என்ன பண்ணுறது, அழுதுட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை முன்னோக்கி ஆமென் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்துக்கு தேவன் நம்மை கொண்டு போகிறார். அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். இங்கே இந்த ஜனங்கள் வந்த பிற்பாடு நீங்கள் அதுக்கு முன்னாடி வாசிச்சிங்கன்னா அங்கே முறுமுறுக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்போ அங்கே காலேப் சொல்றான், 8வது வசனம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம நினைத்து பார்ப்போமானால் நம்ம முன்னோக்கி செல்வோம். சில வேளை தேவன் செய்கிற நன்மைகள் எல்லாம் நம்ம மறந்துடுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருப்பார், அதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இப்போ என்ன நடந்ததோ அதை வச்சு சோகமாயிரும். நீங்க நல்லா பாருங்க, வேவு பார்க்க 12 பேர் போனாங்க. அந்த வேவு பார்க்கும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு நீங்க வாசிப்பீங்கன்னா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை தாக்கு மட்டும் அங்கே ஒரு குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி 2 பேர். எத்தனை கோல திராட்சை? ஒரே ஒரு கோல திராட்சைய 2 பேர் தூக்கிட்டு வராங்க. அப்போ அந்த திராட்சை எவ்வளோ பெரிய கனியாக அவர்களுக்கு பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய திராட்சையை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து வாசிங்க அப்படியே. மாதுளம் பழங்களையும் அத்தி பழங்களையும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். அப்ப இதெல்லாம் எல்லா பழங்களையும் பார்த்து கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து மோசேயின் இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்த 27ஆம் வசனம், அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. இப்ப அவங்களுக்குள்ள என்ன தெரியுது? அந்த தேசத்துல செழிப்பு இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இந்த செழிப்பை பார்த்த இவர்கள் நெகட்டிவான விஷயத்தையும் பார்க்கறாங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களையும் பார்க்கறாங்க. இப்போ நன்மையையும் பார்க்கறாங்க, தீமையையும் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. ஒன்னு பாசிட்டிவான விஷயம் என்னது? அங்க நல்ல விளைச்சல் இருக்கு, நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, பாலும் தேனும் ஓடுது. கூட என்னவா இருக்கிறாங்க? பலவான்களும் இருக்கிறாங்க. இப்ப இது ரெண்டுத்தையும் பார்த்து காலேப் எதை எடுத்துக்கிறான்? நல்லதை மட்டும் எடுத்துக்கிறான். இவங்க எதை எடுத்துக்கிறாங்க? கெட்டதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அப்ப சபையில் இருக்கிற நாம எதை மட்டும் எடுத்துக்கணும்?
நன்மையானவைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்மையானவைகளை பார்க்கணும். ஆண்டவர் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார், எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கார், எத்தனை அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். அதை நாம் பார்ப்போம். ஆனால் நமக்குள்ள விசுவாசம் பேருக்கு நம்ம தொடர்ந்து முன்னோக்கி செல்ல முடியும். சில பேர் நம்ம அதை பார்க்கறதே கிடையாது. எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருப்பார், அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த தேசத்தில் நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார், நம்முடைய சகோதரரை கொண்டு வந்திருக்கிறாரா? இல்லைல்ல. அப்போ ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் நமக்கு தானே வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மாதம் பல ஆயிரம் சம்பளம் வாங்குறோம்ல, யார் வாங்க வச்சிருக்கிறாரு? நம்மளை தானே வச்சிருக்கிறாரு. நம்ம கூட பிறந்தவங்களை வச்சிருக்கிறாரா? இல்லைல்ல. இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வச்சிருக்கிறாருல்ல. அப்போ எதை பார்க்கணும்? இதை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா. இதில் இல்லாததை பார்த்து குழம்பு என்ன பண்ணக்கூடாது. இங்கே காலேபுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவி, தேவன் அவனுக்கு வைத்திருந்த நன்மையானவர்களை பார்த்தான். அவனுடைய பார்வையில் தோன்றனால என்ன தெரியுமா, திராட்சை கொடியை நம்ம என்ன பண்ணோம், இவ்வளோ வெயிட், இவ்வளோ பெருசா தூக்கிட்டு வந்திருக்கிறோமே, மாதுளம் பழம் இருக்கு, பால் இருக்கு, தேன் இருக்குதுன்னு கொண்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சந்தோஷமா இருக்கிறான். மீதி இருக்கிற பேர்லாம் எதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ அவ்வளோ உயரமா இருக்கிறானே, டெய்லி ஜிம்முக்கெல்லாம் போயிருப்பானுங்களோ, இவனுக்கு எப்படி அடிக்க போறானுங்களோ. ஹல்லேலூயா. நெகட்டிவான காரியங்கள், நெகட்டிவான விஷயங்களே சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்போவுமே நெகட்டிவ், நடக்காது நடக்காது முடியாது. எதை சொல்லுங்க சிஸ்டர்? இல்லை பாஸ்டர் முடியாது பாஸ்டர், இன்னும் சொல்லவே இல்லைங்க சிஸ்டர். பிரதர் நோ 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 பாஸ்டர் நோ நோ ஐ எம் நாட் அவைலபிள், இன்னும் நான் சொல்லவே இல்லையே. சொல்ல வரதுக்கு முன்னாடியே நோ சொல்லிடுறது. இல்லை நடக்காது, இல்லை அது வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் எல்லாவற்றையும் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்க செய்வார். அப்போ நமக்குள்ள அந்த விசேஷித்த ஆவியை பெருக்கி கொள்ளணும். ஆமீன் சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க, அந்த விசேஷித்த ஆவியை பெருக்கி கொள்ளுங்க. காலேபுக்குள்ள இருந்த விசுவாசம் உள்ள ஆவியை பெருக்கி கொள்ளுங்கள். காலேபுக்குள்ள இருந்த தேவனுடைய நம்பிக்கையை பெருக்கி கொள்ளுங்கள். காலேபுக்குள்ள இருந்த எல்லாம் நடக்கும் என்ற காரியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தகைய ஆவியை உடையவளாக இருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொண்டது 12 கோத்திரங்கள். அந்த 12 கோத்திரத்தில் காலேபுக்குள்ளாக வேறே ஆவி இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறதான ஆவி இருக்குமானால், தேவன் நம்மை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், வாசிங்க, முடிக்க போகிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிங்கள். தரியுவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அவன் எதெல்லாம் செய்யறானோ அது வாய்க்கப்பட்டது. அவன் எதெல்லாம் தீர்க்க தரிசனமான சொல்றானோ அதெல்லாம் நடக்குது. அப்போ அவனுடைய ராஜ்யபாரியத்துல தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே நீர் என்று வாழ்க. அதுவா தப்பு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தபோது, 10வது வசனம், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே. 3வது வசனம், 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தபடினால அவனை அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். கடைசி வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இன்னைக்கு நம்முடைய காரியம் ஜெயமா மாறணும்னா நமக்குள்ள என்ன ஆவி இருக்கணும்? விசேஷித்த ஆவி இருக்கணும். நம்மை கெடுக்கும்படியாக பல ஆவி இருக்கும், அந்த ஆவிக்குள்ள நம்ம போய் நுழையக்கூடாது.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான, நம்மேல் வைத்திருக்கிறதான அபிஷேகம் உள்ள ஆவியை நம்ம காத்து கொள்ளணும். அப்ப தானியேலுக்குள்ள அந்த விசேஷித்த ஆவி இருந்தபடினால அவனுடைய காரியத்தை எல்லாம் தேவன் ஜெயமாக மாற்றினார். காலேபுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தபடினால அவன் கானானை சுதந்தரித்தான். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவனுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. இன்னொரு வசனம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அவனுடைய 40ஆவது வசனம் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடப்பார்கள். அப்போ தேவன் இங்க யோசேப்பை அதிகாரியாய் மாற்றார். அதுக்கு முன்பாக 38ஆவது வசனம் சொல்லுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ? அல்லேலூயா. அப்ப யோசேப்புக்குள்ள என்ன ஆவி இருந்திருக்கிறது? விசேஷித்த தேவ ஆவி இருந்தபடினால அவன் ஜெயம் பெற்றான். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன ஆவி வேணும்? விசேஷித்த ஆவி வேண்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஆவி வேண்டும். தேவனை என்றென்றும் நம்புகிறதான ஆவி வேண்டும். தேவனை எப்பொழுதும் கரம் பிடித்திருக்கிறதான ஆவி வேண்டும். தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் உத்தமமாக இருக்கிற உண்மையான ஆவி வேண்டும். இந்த ஆவி நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்து வாக்கு தத்தம் கொடுத்தார். எல்லா அறிக்கட்டும் உன்னை என்ன பண்ணும்? வணங்கும். செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரு. காரணம், அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருந்தான். இன்னைக்கு தேவன் அந்த உண்மையும் உத்தமத்தையும் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்ப அந்த பரிபூர்ணம் என்ற வார்த்தைக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த பரிபூர்ணம் என்பது ஒரு நிறைவு. அந்த பரிபூர்ணம் என்பது ஒரு சாட்டிஸ்பிகேஷன், அது ஒரு திருப்தி, ஒரு நிறைவு. அப்ப யாருடைய வாழ்க்கையில இந்த நிறைவு இருக்கும்னா, யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில நிறைவு இருக்கும். யார் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நிறைவு இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்போ கேட்டாலும் எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன், ஏதோ போகுது, எங்கேயோ இருக்கிறேன், என்னவோ போகுது. ஹல்லேலூயா. அப்ப என்ன இல்லை நம்மகிட்ட? திருப்தி இல்லாத வாழ்க்கை, அது திருப்தியான வாழ்க்கை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அப்ப தேவன் நீதிமானை ஆசீர்வாதமாய் வைப்பார். தேவன் நீதிமானை திருப்தியாய் வைப்பார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் வைப்பார். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் உண்மையுள்ள செவியம். அல்லேலூயா. காலேபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய விசேஷித்த ஆவியும் உண்மையும் உள்ள மனுஷன் இவன் எங்க பிரவேசிப்பான்? கானான் தேசத்தை பிரவேசிப்பான். இன்னைக்கு நம்முடைய சிரசின் மேல் அந்த உண்மை இருக்குமானால், நமக்குள்ள அந்த உண்மை இருக்குமானால், நம்முடைய சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அதனால தான் வசனம் தெளிவா இருக்கு, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை தேவன் அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றினார். யோசேப்பு கொஞ்சத்துல உண்மை இருந்தான். ஸ்டார்டிங்ல அந்த அவனுடைய அரண்மனைக்கு முதல்ல அவன் வெளியே அடிமையா இருக்கிறான். அடிமையா இருந்தவனை ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு? அரண்மனைக்கு கொண்டு போறார். அரண்மனையில் ஒரு சின்ன ஒரு வேலையை அந்த எஜமான் கொடுக்குறான். ஆனால் அவன் உண்மையா இருக்கிறான். அந்த இடத்துல உண்மை இருக்குது. அவனுடைய மனைவி தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்யும் போது இவன் எப்படி தான் இருக்கிறான்? உண்மையா தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. உண்மையா தான் இருக்கிறான். சில வேளை நம்ம உண்மையா இருக்கும்போது சில கஷ்டங்கள் நமக்கு வரும். நம்ம உண்மையா இருக்கும்போது சில பேர் நம்மள இன்னைக்கு எல்லாம் உண்மையா இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ இந்த உலகம் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? பிழைக்க தெரியாதவன். ஹல்லேலூயா. நீங்க கரெக்டா இருந்து பாருங்களேன், பிழைக்க தெரியாத மனுஷனா இருக்கிறான். எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், இவன் வாங்க மாட்டான். இவன் என்ன ஆளு? பிழைக்க தெரியாத ஆள்.
அப்ப இன்னைக்கு தவறு செய்கிறோடு கூட நம்மளும் தவறு செஞ்சா கரெக்ட். ஆனால் தேவன் ஒருபோதும் அதை விரும்புவதில்லை. உண்மை, எல்லாவற்றிலும் உண்மை. இங்கே யோசேப்பு எல்லாவற்றிலும் உண்மையாயிருந்தான். அதனால தான் அரண்மனையில் சின்ன வேலையில் இருந்தவனை அங்கே தேவன் அரண்மனைக்கு அதிகாரியாய் மாற்றார். எல்லாவற்றுக்கும் அதிகாரியாய் தேவன் அங்கே யோசேப்பை உயர்த்துறார். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த உண்மை. இன்னைக்கு அங்கே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நீ எல்லாவற்றிலும் உண்மையாயிரு. இந்த ஜனங்களை என்ன பண்ணுவேன்? எல்லாம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 17 முதல் வசனம் அதான சொல்றது. ஓகே, ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஒன்லி ஒன் திங். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க, எல்லாவற்றிலும் நீதி உள்ளவர்களாக இருங்க. எல்லாவற்றிலும் நீதிமானை போல இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கா. ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியதை செய்யாமல் இருப்பாரோ? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் அதிசயங்களை செய்வேன். அதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவை. அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், உண்மை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சிந்தனை சொல்லுது இது நடக்காது, சகரியாவுடைய சிந்தனை சொல்லுது இது நடக்காது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நடத்தினார், செய்து முடித்தார். அதுக்கு காரணம் அவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தார்கள். இன்னைக்கு தேவன் அந்த உண்மையை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த வருஷத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய போகிறார், பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். அதுக்கெல்லாம் மூலதனமாக நம்மிடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு, நீட் உண்மை, ட்ரூத்ஃபுல். எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும், எல்லாவற்றிலும் உண்மை. நம்ம ஜனங்களுக்கு முன்பாக, மனிதர்களுக்கு முன்பாக வி கேன் பிரிட்டன், மனிதருக்கு முன்பாக எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் எப்பவுமே சொல்கிற விஷயம், ஒரு கேமரா நமக்கு மேலே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போலாம் டிரைவிங் பண்ணுறவங்க தெரியும், வண்டியை நிறுத்தத்துக்கு முன்னாடி கேமரா இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா, ஃபைன் போட்டுருவாங்களான்னு பார்ப்போம். அப்படி தானே? எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குதான்னு பார்க்குறோம். ஆனால் நமக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா மறந்துடக்கூடாது. அந்த கேமரா நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றிலும் உண்மை. எல்லாம் எழும்பி நிற்போமா? இந்த வருஷத்தில் நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய போகிறார். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அதுக்கு நாம் உடன்படிக்கையாய் நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது உண்மையும் உத்தமத்தையும் தான். இன்றைக்கி ஆண்டவரே, இந்த காலேபுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த விசேஷித்த ஆவியின் நிமித்தம் அவன் அந்த தேசத்தை சுதந்தரித்து கொண்டான். இன்னைக்கு அந்த ஆவியை, அதுபோல் உத்தமமாக இருக்கிற ஆவியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. யோசேப்பு எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமாக இருந்தான். அவனை தேவன் தேசத்திற்கு அதிகாரியாய் மாற்றினார். அந்த யோசேப்புக்குள்ளே இருந்த அந்த உண்மையும் உத்தமத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பீராக. அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா காரியமும் ஜெயமாய் மாறினது. அதுக்கு காரணம் அவன் விசேஷித்த ஆவியை உடையவனாய் இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மையை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். அதை நிச்சயம் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அதற்கு we have only one thing we have to do. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேன்ப்பா. தேவன் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறார், அந்த உண்மை. அந்த உண்மை, பேசுறதுல உண்மை, நடக்கிறதுல உண்மை, எல்லா செயலிலும் உண்மை. அந்த உண்மையை தேவன் இந்த இடத்துல நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நான் உத்தமமாய் நிற்பேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க இன்னைக்கு பலப்படுத்துங்க.
இந்த வருஷத்தில் நான் நிச்சயமாகவே என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கா நீர் வைத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. காலை கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தான், தேசத்தை சுதந்திரித்து கொண்டான். அந்த தேசத்தை அவன் மட்டும் சுதந்திரித்து கொள்ளல, அவனுடைய சந்ததியார் சுதந்திரித்து கொண்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய சந்ததி தேவன் கொடுக்கிறதான அற்புதத்தை காண வேண்டும் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததி தேவனுடைய மகிமையை காணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் உண்மையா இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற அனைவருக்கும் தேவன் ஒரு நல்ல சந்ததியை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை செய்யணும். காலேபனுடைய நடவடிக்கை, காலேபனுடைய அவன் செய்த உத்தமத்தின் நிமித்தம் அவனுடைய சந்ததி எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நாம முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, மனிதர்களாகிய நாம பலவீனவர்கள், சில வேளை பலவீனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில எத்தனை பலவீனங்கள், அவனை குழியில போட்டாங்க. பல வர்ணமான ஆடை அவனுடைய தகப்பனார் அவனுக்கு அணிவித்த ஆடையை கழட்டி கிழித்து போட்டார்கள், ரத்தத்தில் தோய்த்து போட்டார்கள். ஆனா எல்லா சூழ்நிலையிலும் அவனுடைய உத்தமத்தை விட்டு அவன் விலகி போல, உத்தமத்தை விட்டு விலகி போல. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த உத்தமத்துல வைராக்கியத்தோடு இருக்கிறீங்க? தேவனிடத்துல உடன்படிக்கை, தேவன் நமக்காக அல்லவா உடன்படிக்கை செய்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த உடன்படிக்கை காத்துக்கொள்ள, ஐயோ என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஜனமாய் நாம நிற்பதற்கு காரணம் அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் சிந்தனபடினாலதான் இன்னைக்கு நாம் எல்லாம் பரிசுத்தவான் தேவனுடைய பிள்ளை என்று தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிறோம். நம்ம எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரை தேடுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை தேடுவதில் எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை துதிப்பதில் எத்தனை உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிப்பதில் எத்தனை உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். ஆண்டவரை எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் எல்லாவற்றையும் கேட்கிற நாம் எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அந்த உண்மை என்ற காரியம். எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு உண்மையா இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல லைஃபை கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்து நல்ல தேசத்தை கொடுத்திருக்கிறார்களா? இந்த 24 மணி நேரம் தேசத்துல நம்ம சந்தோஷமா இருக்க கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்ல. எவ்வளவு மணி நேரம் தேவனை தேடுறீங்க? ஹல்லேலூயா. எவ்வளவு நேரம் தேடுறீங்க, எவ்வளவு நேரம் தேடுறீங்க? வாரத்துல ஒரே ஒரு நாள் விடுமுறை நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற நாள், அதுல எவ்வளவு அசட்டை பண்றோம், எவ்வளவு அசட்டை பண்றோம். தேவனை தேடுறதுக்கு எவ்வளவு அசட்டை பண்றோம். எவ்வளவு அந்த இருதயத்துக்குள்ள தேவ அன்பு இருக்குமானால் எல்லாவற்றையும் தாங்குவோம். இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். இன்னைக்கு தேவ அன்பு நமக்குள்ளாய் வரணும். ஆண்டவரே, எனக்காய் நீர் ரத்தம் சிந்தினீர், அந்த உடன்படிக்கை எனக்காய் அல்லவா ஏற்படுத்தினீர். இன்னைக்கு நான் உத்தமா இருக்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. காலேப் அந்த தேசத்தை சுதந்தரிக்க அன்றைய அவனோடு கூட உம்முடைய கரம் இருந்தது அப்பா. இன்னைக்கு எங்க கூட அந்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறதான அந்த உத்தமத்தை எனக்கு கொடுங்க அப்பா. ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் தங்கும்படியாய், என்னுடைய சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்கும்படியா எல்லாருடைய கரங்களுடைய தலைமையில வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் தலைமையில தங்கட்டும் ஆண்டவரே. இந்த சிரசின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த சிரசின் மேல தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. இந்த வருஷத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும். தேவன் எங்களுக்காக என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீங்களோ அந்த திட்டம் அன்றைய இந்த வருடத்தில் நிறைவேற்றப்படுவதாக.
நிறைவேற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரியாய் மாற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு எனக்காக ஒரு பொசிஷனை நீங்க வச்சிருக்கிறீங்க. என்னை அதிகாரியாய் மாற்ற போறீங்க. எனக்கு உயர் பதவிகளை நீங்க கொடுக்க போறீங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமா எங்களுக்கு கொடுக்க போறீங்கப்பா. அதுக்கு நாங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஆண்டவரை செய்யணும். அந்த உண்மையாக இருக்கணும் அப்பா. அந்த உண்மை எங்களுக்குள்ள கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தரை தேடுவதிலும், கர்த்தருக்கு கொடுப்பதிலும், தசம பாகம் கொடுப்பதிலும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதிலும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பதிலும், தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலும் அந்த உண்மை எங்களுக்கு கொடுங்க. கொடுங்கப்பா, கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பிதாவுக்கு கொடுத்த, கிறிஸ்து பிதாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தாங்கி நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. விழாவில் குத்தினார்கள், முகத்தில் துப்பினார்கள், எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? பிதாவினிடத்துல கிறிஸ்து ஒரு வாக்கை கொடுத்தார், உடன்படிக்கை கொடுத்தார். அந்த உடன்படிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். இன்னைக்கு அதே போல தேவன் நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிற தேவன் அல்லவா? வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் இதுவேளை நம்முடைய முகங்களை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா.